ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து தனி வட்டியில் 3 வருஷம் கழிச்சு வந்து ரூ. 815 கொடுக்குது. அதாவது ஏதோ ஒரு அசல் அவன் கொடுக்கல. 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ வருதான்? ரூ. 815. அதே அசல் வந்து 4 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? 854ன்னு மாறுது. அப்போ அந்த அசல் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சம் எதனா புரியலன்னா நான் அந்த மாடல் சம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? சேம் மாடல் சம்னு இருக்கும். சரிங்களா? டவுட் வந்து அந்த வீடியோ பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரை மற்ற சம்ஸ் பார்க்கணும்னு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கும். ஏதோ ஒரு அமௌண்ட்டு சரிங்களா, அது வந்து வச்சுக்கோங்க. 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? 815ன்னு ஆகுது. அதாவது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசலும் இருக்குது. இதே அசல் தான். இந்த அசல் கூட 3 வருஷம் வட்டி வந்து சேர்ந்து இருக்குது. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? அதுதான் வந்து இந்த ரூ. 815. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு அதே அமௌண்ட் வந்து என்னவா மாறுது? 854ன்னு மாறுது. இது என்னது? இதே அசல் தான். இதே அசல் தான். அது கூட வந்து 4 வருஷம் வட்டி வந்து சேர்ந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து தனி வட்டினால அசல் வந்து மாறாது. எல்லா வருஷமும் அப்படியே தான் இருக்கும். இதுவே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் வித்தியாசம் இல்லையா? 3 வருஷத்தில் 815ன்றது 4 வருஷத்தில் 854ன்னு மாறிடுச்சு. அப்போ இங்கேருந்து இது கழிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 1 வருஷத்துக்கான வட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து 3 வருஷத்துக்கான வட்டி இருக்குது. இதுலேருந்து 4 வருஷத்துக்கான வட்டி இருக்குது. சரிங்களா? அப்போ இது வித்தியாசம் வந்து 1 வருஷம் தான். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்ம 1 வருஷத்துக்கான வட்டி வந்து வந்துடும். 1 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? 39 தான் 1 வருஷத்துக்கு. தனி வட்டினால எப்பவுமே வந்து வட்டி வந்து மாறவே மாறாது. சரிங்களா? 1 வருஷம் கழிச்சு 39னா அடுத்த வருஷம் வந்து 39 தான் தரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான வட்டி வந்து இதில் கழிச்சிட்டா நம்ம என்ன கிடச்சிரும்? அசல் வந்து கிடச்சிரும் இல்லையா? அப்போ வந்து 3 வருஷத்துக்கான வட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். 1 வருஷத்துக்கு 39னா 3 வருஷத்துக்கு இன்ட்டு 3ஆல் பெருக்குனா என்ன வரும்? 117 தான் 3 வருஷத்துக்கான வட்டி. அதை வந்து இதில் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? பிரின்சிபல் வந்து கிடச்சிரும் இல்லையா? அப்போ 815 117 கழிச்சிங்கன்னா 698 தான் வந்து ஆன்சர். சரிங்களா? அசல் வந்து என்னது? 698 தான். இந்த கொஸ்டின் என்ன டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சம் கொடுத்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும்.